காமாட்சி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. அப்பதான் நான் சின்ன பிள்ளையா அங்க போகும்போது சன்னிதானத்துல ஒரு பெண்ணா வந்து நிக்க வைன்னு தான் வேணேன். பெண்ணா மட்டும் அவன் நிக்க வைக்கல. அம்மன் வர்றதுக்கு முன்னாடி நான் தான் எலுமிச்சம்பழம் போட்டு நசுக்கி கைத்தட்டி அம்மனை வரவேற்று இது பண்ணேன். நான் அப்படி இருந்து கேட்டு இப்படி மாத்தின ஒரு தாயேன்னு சொல்லி போவேன். அதே கோயிலுக்கு நான் இப்ப போகும்போது அந்த கோயிலை பார்க்கும்போது தனுஜான்னு என்ன எல்லாரும் மக்கள் தேடி வரும்போது அதை விட வேற என்ன அற்புதம் எனக்கு வேணும். நான் கேட்டதை 10 மடங்கு கொடுத்துட்டா. இப்போ மலேசியாவில் வந்து வீரமா காளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அது வந்து பெரும்பாலும் திருநங்கை போகிற கோயில் தான். அந்த கோயிலுக்கு போனீங்கனாலே திருநங்கைகள் நிறைய பார்க்கலாம். அவங்க வந்து விளக்கேற்ற வருவாங்க வீரமா காளியம்மன் கோயிலுக்கு. மலேசியா கேரளனா செந்தூல் காளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த காளியம்மன் நரபலி கொடுக்குற டைம், அந்த திருவிழா டைமில் நிறைய திருநங்கை வந்து அம்மன் வேஷம் போட்டுட்டு வருவாங்க. அதுவே ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு திருவிழா உருவாக மாதிரி அங்கே நடக்கும். எங்களுக்கு எப்போவுமே கோவிலில் மரியாதை இருந்தது. அது சமுதாயங்களை மதிக்காத டைம் கூட எங்களுக்கு கோயிலில் மரியாதை எப்போவுமே இருந்தது. அங்கே இருக்கிறவங்க எங்களை எப்போவுமே வந்து ஒரு ஸ்பெஷல் மனிதர்கள் மாதிரி தான் நடத்துவாங்க. இன்னைக்கு பல தமிழகத்து கோயில் கருவறை வரைக்கும் நாங்கள் போயிட்டு வரலாம். எல்லா கோயிலுமே நாங்கள் வந்தாலே எங்களுக்கு தனியாக தான் கதவு திறந்து விட்டு உள்ளே விட்டு சாமியை தரிசிக்க விடுவாங்க. சில கோயிலில் தொட்டு கூட நாங்கள் கும்பிடலாம், எதுவுமே தடுக்க மாட்டாங்க. அந்த மரியாதை எங்களுக்கு எப்பயுமே உண்டு. திருநங்கைகள் கைகிட்ட இருந்து காசு வாங்கினா அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. திருநங்கை ஆசீர்வாதம் பண்ணால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? ஒரு திருநங்கை மனசார அவ வந்து எந்த குடும்பமும் இல்லாதவ, சொந்த பந்தம் யாருமே இல்லாதவ, அனாதையா நிக்கிறவ வந்து நீ நல்லா வாழணும், நல்ல பிள்ளைகளோட நல்ல சந்தோஷமா இருக்கணும், எனக்கு கிடைக்காது உனக்கு கிடைக்கும்னு சொல்லும்போது அது நடக்கும். அதான் நம்ம ஆசீர்வாதம். 16 பெற்ற பெருவாள் வாழ்ங்க, நல்லா இருங்க, மகராசனா இருங்க, அதுதானே ஆசீர்வாதம். அதை மனசார தரும்போது அது கண்டிப்பாக நடக்கும். நிறைய திருநங்கை என்ன பண்ணுறாங்க, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு சபிக்கிறாங்க, இல்லை காசு கொடுக்கல, அது ரொம்ப தப்பு. அது வந்து அராஜகம். ஒரு கொஞ்சம் காசுக்காக நம்ம அராஜகம் பண்ணிட்டு வந்துடும். அது நம்ம இனத்துக்கே ஒரு கெட்ட பேராக வருது. சமுதாய பார்வை வேணும் அந்த திருநங்கைகளுக்கு. அந்த மரியாதையை தூக்கி இன்னும் மேலே உயர்த்த பாருங்களே தவிர கீழே தள்ளாது. பௌத்தத்தில் நிர்வாணான்னு சொல்றது முக்தி நிலையை அடைவது. 7 பிறப்பையும் வெட்டி விட்டுட்டு அடுத்த பிறப்பை இல்லாத ஒரு நிலையை அடைவது. நாங்கள் எப்படி அடைஞ்சோம்னா அடுத்த உயிரை உருவாக்கக்கூடிய அந்த விஷயத்தை அறுத்தெறிஞ்சிட்டு நிர்வாண நிலையை அடைஞ்சிட்டோம். சராசரி மனிதர் அவ்வளோ தயங்குவாங்க அந்த வாழ்க்கையை நோக்கி போகிறதுக்கு. நாங்கள் போராடி ஃபைட் பண்ணி எல்லாரும் எதிர்த்து அடுத்த பிறப்பை அறுத்தெறிஞ்சிருக்கோம். தனுஜாவுக்கு வந்து ஆன்மீகத்தில் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, ஆன்மீகத்து மேலே எந்த அளவுக்கு அந்த ஒரு மரியாதை இதெல்லாம் வந்து இருக்கு? நான் எப்போவுமே ஆன்மீகம் சார்ந்து பயணிக்கிற ஆள் தான். அதால நான் எதுவுமே தயங்க மாட்டேன் அதை வெளியில் சொல்கிறதுக்கு. கடவுள் நம்பிக்கை தான் எங்களை வாழ வச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இத்தனை திருநங்கை, நான் எல்லா திருநங்கிட்டையும் சரி பொதுமக்களே சொல்கிறது தான், ஒரு பெண் பொத்தி பாதுகாக்கிற பொண்ணு கூட இன்னைக்கு ரோட்டில் போகும்போது ஏதாவது ஒன்று நடந்துருது, ஏதாவது ஒரு சம்பவம் சந்திக்கிறாங்க, கொடூரமான விஷயங்கள் நடக்குது. இவ்வளோ திருநங்கை ஆதரவற்று இருக்காங்க, ஆனால் அந்த கொடூரமான சம்பவத்தை அத்தனை திருநங்கை அனுபவிக்கிறது இல்லை. அப்போ ஏதோ ஒரு சக்தி எங்களோட பயணிக்குது. அதால எனக்கு அந்த சக்தி மீது நம்பிக்கை இருக்கு. அதால நான் எப்பவுமே அந்த வழிபாட்டை நோக்கி போறாள் தான். இன்னைக்கு வரைக்கும் என் வாழ்க்கையில ஒவ்வொரு துன்பம் வரும்போதும் இவ்வளோ தூரத்துக்கு உயர்த்தி வச்சிருக்கிறது அந்த சக்தி தான். ஸோ அப்போ எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கும் தானே. இப்போ நீங்கள் ஜெர்மனியில் இருக்கும்போது அதிகமாக போகிற கோயில்கள் என்ன, நீங்கள் பண்ணுற வழிபாடுகள்லாம் என்னவா இருக்கும் அங்கே? நான் கோயில்னா அங்கே நிறைய தமிழ் கோயில் இருக்குது. எல்லா ஈழத்தமிழரால் கட்டி எழுப்பப்பட்ட கோயில் கிட்டத்தட்ட ஜெர்மனிலேயே ஒரு 15-20 கோயில் கிட்ட இருக்குது. நான் பெரும்பாலும் அங்கே ஒரே ஒரு கோயில், காமாட்சி அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அப்போ தான் நான் சின்ன பிள்ளையாக அங்கே போகும்போது அந்த காமாட்சி தான் வேணேன். இந்த சன்னிதானத்தில் ஒரு பெண்ணாக வந்து நிற்க வைன்னு. பெண்ணாக மட்டும் அவன் நிற்க வைக்கல. அது ஈழத்து தமிழர்கள் திருநங்கை சார்ந்து ரொம்ப பின்தங்கி நிற்கிறவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க. இந்த இனத்திலே இப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு இனத்தில் போன வருஷம் கூட அந்த தேருக்கு அம்மன் வர்றதுக்கு முன்னாடி நான் தான் எலுமிச்சம்பழம் போட்டு நசுக்கி கைத்தட்டி அம்மனை வரவேற்று இது பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு அங்கீகாரத்தை அந்த அம்மன் கொடுத்துருக்கு. அதான் நான் போஸ்ட்லேயே போட்டேன். அதான் காரணமே. அந்த போஸ்ட் போட்டதே அப்படி வேண்டின எனக்கு என் வேண்டுதல் நிறைவேற்றது மட்டுமே இவ்வளோ உயரத்தில் கொண்டு போய் வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த இதுக்கு தான், அந்த கோயிலுக்கு தான் வருஷம் தொடர்ந்து போவேன். இந்த கனெக்ஷனால நான் அப்படி இருந்து கேட்டு இப்படி மாத்தின ஒரு தாயேன்னு சொல்லி போவேன் ரெகுலராக. இப்போ நம்ம பேசின மாதிரி இந்த கூவாகமாக இருக்கட்டும், இல்லை குஜராத்தில் வந்து ஒரு அம்மன் இருக்குன்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இந்த மாதிரி வேற எங்கெல்லாம் இந்த கோயில்கள்லாம் இருக்குது? திருநங்கைகள் வந்து தனியாக வழிபடுறதுக்கான ஒரு கோயில், இல்லை அவங்களுக்கான ஒரு கோயில் அப்படிங்கிற மாதிரியான கோயில்கள் எங்கே இருக்குது? எங்கெங்கெல்லாம் நாங்கள் வந்து அதிகமாக இருக்கோமோ அந்தந்த கோயில் எல்லாமே வந்து எங்களோட ஒட்டிடும். எப்படின்னா இப்போ மலேசியாவில் வந்து வீரமா காளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அது வந்து பெரும்பாலும் திருநங்கை போகிற கோயில் தான். அந்த கோயிலுக்கு போனீங்கனாலே திருநங்கைகள் நிறைய பார்க்கலாம். அவங்க வந்து விளக்கேற்ற வருவாங்க வீரமா காளியம்மன் கோயிலுக்கு. மலேசியா கேரளனா செந்தூல் காளியம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. அந்த காளியம்மன் நரபலி கொடுக்குற டைம், அந்த திருவிழா டைமில் நிறைய திருநங்கை வந்து அம்மன் வேஷம் போட்டுட்டு வருவாங்க. அதுவே ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு திருவிழா. அது வந்து கூவாங்க மாதிரி அங்கே நடக்கும். அப்புறம் மலேசியாவில் பண்டமரன் கிளாங்கில் வந்து மாதா கோயில், அது வந்து அன்னைக்கும் அலங்கரிச்சு நிறைய திருநங்கை வருவாங்க. அப்படி எந்தெந்த ஊரில் அதிகமாக திருநங்கை போகிற கோயில்கள், அவங்க விரும்பி போகிற கோயில் இருக்கும், அந்த கோயில் வந்து அந்த திருநங்கைகள் ஆசைப்பட்டு போகிற கோயிலாகவே மாறி. இங்கே வேர்க்காடு கருமாரியும் ரொம்ப ஃபேமஸ், திருநங்கைகள் போய் வழிபடுற ஒரு கோவில், சக்தி வாய்ந்த கோயில். அதே மாதிரி கோலவெளி அம்மன் கோயிலும் இங்கே நிறைய திருநங்கை விரும்பி போய் கும்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த திருநங்கைகள் வந்து ஆசீர்வதிக்கிறதுக்கும்
அதே மாதிரி சபிப்பிக்கிறதுக்கும் ரொம்ப பவர் இருக்கு, அதிகமா பவர் இருக்கு. திருநங்கைகள் கிட்ட வந்து எந்த ஒரு வம்பு பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. திருநங்கைகள் கைகிட்ட இருந்து காசு வாங்கினா அது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. திருநங்கை ஆசீர்வாதம் பண்ணா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் உண்மையா? அது உண்மைதான். ஏன்னா சாபத்துல தொடங்கினா நான் நிறையவே பார்த்துருக்கேன். மூத்த திருநங்கைகள் சபித்தவர்கள் எப்படி ஆயிருக்காங்கன்னு நாங்கள் பார்த்துருக்கோம். அதால சாபத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது உண்மைதான். அவங்க மனமாற வேதனைப்பட்டு ரொம்ப ஒரு மனுஷங்க சபிச்சாங்கன்னா அவங்க எந்திரிக்கிறது ரொம்ப கஷ்டப்படும். சக திருநங்கி இன்னொரு திருநங்கை சபிச்சு கூட நான் பார்த்துருக்கேன். எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு தோல்வியை சந்திச்சவங்க இருக்காங்க. அதை பார்த்ததால தான் எனக்கு நம்பிக்கையே வந்தது. அது ஆனால் பெரும்பாலும் அதை விளையாட்டை எடுக்கக்கூடாது. இப்போ நிறைய திருநங்கை என்ன பண்ணுறாங்க, சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு சண்டை போட்டுட்டு சபிக்கிறாங்க, இல்லை காசு கொடுக்கல, அது ரொம்ப தப்பு. அது வந்து அராஜகம். அந்த சாபம் இல்லை. உங்களை ஒருத்தவங்க காயப்படுத்தி நீங்கள் வேதனைப்பட்டு உண்மையாக அந்த வேதனையோடு நீங்கள் வந்து சபிச்சிங்கன்னா அது பழிக்கும். அதே மாதிரி தான் ஆசீர்வாதமும். ஒரு திருநங்கை மனசார அவள் வந்து எந்த குடும்பமும் இல்லாதவ, சொந்த பந்தம் யாருமே இல்லாதவ, அனாதையாக நிற்கிறவ வந்து நீ நல்லா வாழணும், நல்ல பிள்ளைகளோட நல்ல சந்தோஷமாக இருக்கணும், எனக்கு கிடைக்காது உனக்கு கிடைக்கணும்னு சொல்லும்போது அது நடக்கும். அதான் நம்ம ஆசீர்வாதம். 16 பெற்று பெருவாள் வாழ்ங்க, நல்லா இருங்க, மகராசனா இருங்க, அதுதானே ஆசீர்வாதம். அதை மனசார தரும்போது அது கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணுன்னு சொன்னால் வராது. சின்ன பிள்ளைங்க இளம் திருநங்கைலாம் பிடிச்சிட்டு பண்ணா அது வராது. அவங்க மனசார அதை நினைச்சு எனக்கு முன்னாடி இருக்கவங்க நல்லா இருக்குன்னு அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு பண்ணால் அது நடக்கும். அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனால் அதை வந்து இப்போ ஒரு சிலர் வந்து போயிட்டு அவங்க கிட்ட ஒரு 100 ரூபாய் வாங்கிட்டு நீங்க எனக்கு 100 ரூபாய் கொடு, நான் உனக்கு 1 ரூபாய் தரேன், உனக்கு நல்லது நடக்கும் அப்படிலாம் அதை வந்து மாத்துறாங்களே இப்போ. அதுக்கான ஒரு இது அப்படின்றப்போ அது வந்து வழிப்பறி மாதிரி தோணுது. என்னடா அவங்க ஆசீர்வாதம் பண்றேன்றாங்க, அதுக்கு நீ இவ்வளவு கொடுத்ததான் நான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரிலாம் மாத்துறாங்களா? அதை எப்படி பாக்குறீங்க? அது என்னுடைய திருநங்கைகளுக்கு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இது நம்ம மூதாதையர்கள் ரொம்ப வருஷமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய விஷயம். நம்ம வந்து இன்னைக்கு நேற்று இந்த உலகத்துல இல்லை. நம்ம வந்து நம்ம வரலாற்றை எடுத்துட்டு போனா எத்தனையோ வருஷம் இருக்கு. அப்ப இவ்வளோ வருஷ விஷயத்த தூக்கி சுமக்கிற நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. இந்த சமுதாயத்தை நோக்கி நம்ம அந்த பொறுப்பை கொண்டு போகணும். ஆசீர்வாதத்தை பண்ணுங்க, நாங்கள் உங்களுக்கு காசு தரேன்னு சொல்கிறதே ஒரு பெரிய விஷயம். நமக்கு அந்த மரியாதை இந்த சமுதாயம் கொடுக்கும்போது தயவுசெய்து பண்ணாதீங்க. அது ஒரு கொஞ்சம் காசுக்காக நம்ம அராஜகம் பண்ணிட்டு வந்துடும். அது நம்ம இனத்துக்கே ஒரு கெட்ட பேராக வருது. அது எங்கள் ஆளுங்களுக்கு உண்மையாக அதை மாற்றிக்கொள்ளுங்க. பிள்ளைகளா இளம் பிள்ளைகளா அதை செய்யாதீங்க தயவுசெய்து. அது நாளைக்கு மூத்த திருநங்கைகளுக்கே ஒரு தப்பாக இல்லை. நாளைக்கு ஒரு வயசான திருநங்கை வந்து யாராவது பிடிச்சி தள்ளி கூட விடலாம், அவங்க காசு கேட்க வராங்கன்னு நினச்சிட்டு. அதை கொஞ்சம் அந்த சமுதாய பார்வை வேணும். அந்த திருநங்கைகளுக்கு அந்த மரியாதையை தூக்கி இன்னும் மேலே உயர்த்த பாருங்களே தவிர கீழே தள்ளாதீங்க. அது ஒன்று. ரெண்டாவது, சமுதாயத்துக்கு நான் என்ன சொல்வேன்னா, நீங்களும் போய் கொடுக்காதீங்க. இப்போ என்னெல்லாம் தேடி வந்து கொடுப்பாங்க. நான்லாம் கோயிலுக்கு சாமி கும்பிட்டு வரும்போது என்கிட்ட சும்மா வரும். நான் அந்த வீடியோவே ஒரு போட்டிருக்கேன். நான் வந்து எப்போ கோயிலுக்கு போனாலும் என்கிட்ட சும்மா வந்து கொடுப்பாங்க. நான் சும்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரேன், கை நிறைய காசுன்னா என்ன கேட்குறவங்களுக்கு கீழே கொடுத்துட்டு வந்தேன். எனக்கு அந்த தேவையில்லாதபடி நான் கொடுத்துட்டு வரேன். அதையும் பண்ணாதீங்க, கொடுத்தும் கெடுக்காதீங்க. நீங்க உண்மையா உங்களுக்கு வேதனையா இருந்தால் ஒரு திருநங்கையை பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஒரு புடவை வாங்கி கொடுங்க, இல்லை பணத்தை கொடுங்க. சும்மா பார்க்கும்போதும் கொடுத்து பழக்காது. நான் அதையும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். போற வர திருநங்கை கூப்பிட்டு ஒரு 100 ரூபாய் கொடுத்து எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்க சும்மா ஓகே, ஏதோ அவங்க வேற ஏதோ ஒரு மன வழியிலயோ இல்ல ஒரு யோசனையிலோ போயிட்டு இருக்கவங்க நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆமா, அதுல என்ன ஒரு பவர் இருக்க போது, அதுல அவங்களுக்கு என்ன நடந்துற போகுது? கரெக்ட். அதான் அதுதான் தப்பு. ஒரு திருநங்கையா உங்களை தேர்ந்தெடுத்து உங்க மனசுல இருக்க கவலையை பார்த்தமா நீ கவலையா இருக்குன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணா சந்தோஷப்படுங்க. அது உங்களை தேடி வந்து ஒரு மகாலட்சுமி வந்து பண்ணிட்டு போறான்னு நினைச்சுக்கோங்க. நீங்களா கூப்பிட்டு இங்க வாமான்னு கொடுத்து ஆசீர்வாதத்தை தேடாதீங்க. அதே மாதிரி இளம் திருநங்கைகளும் ஒருத்தங்களை பிடிச்சி நீ குடுன்னு சொல்லி இது பண்ணாதீங்க. அது ரெண்டு பக்கமும் அது தப்பு இருக்கு. அதே மாதிரி நிறைய கிரிட்டிசைஸ் ஃபேஸ் பண்றாங்க, நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்றாங்க, நிறைய கஷ்டங்கள், நிறைய அழுகைகள், வேதனைகள் எல்லாம் பார்க்குற இந்த திருநங்கைகளுக்கு கடவுள் நம்பிக்கையா இருக்கட்டும், இல்ல கடவுளோட ஆசீர்வாதமா இருக்கட்டும் அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு வந்து இன்னும் நிறைய பேருக்கு இருக்கு. எப்படி இவங்களுக்கு வந்து கடவுளோட ஆசீர்வாதம் அதிகமா இருக்கு, இவங்க சொன்னா எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து நிறைய போயிட்டு இருக்கு. ஏன்னா இது வந்து நம்மளோட மதத்தோட பின்னணிக்கு போனீங்கன்னா அதோட பதில் இருக்கும். இது நிர்வாணான்னு சொல்லுவாங்க பௌத்தத்துல. நிர்வாணான்னு சொல்றது முக்தி நிலையை அடைவது. அதைத்தான் பௌத்த பிக்குமார்கள், அந்த பௌத்த மதகுருகள் அதைத்தான் ஃபாலோ பண்ணுவாங்க. முக்தி நிலை எப்படி அடைவாங்கன்னா, காமத்தில் ஈடுபடாமல், தனக்கான சொத்து பணத்தை சேர்க்காம, தனக்கான குடும்பம் எந்த இடத்துலையுமே ஒரு நங்கூரத்தை போடாமல் ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்து கடவுள் தொண்டை செய்து அதன் மூலியமா நிர்வாணம், அதாவது இந்த 7 பிறப்பையும் வெட்டி விட்டுட்டு அந்த 7 பிறப்பும் அடுத்த பிறப்பே இல்லாத ஒரு நிலையை அடைவது. அதை அவங்க அப்படி ஒரு ஆணா பிறந்தவர் அப்படி அதை ஃபாலோ பண்ணி அந்த நிலையை அடைவாங்க. நாங்கள் எப்படி அடைஞ்சோம்னா, விரும்பாமையே வேண்டா வெறுப்பா அடைஞ்சிட்டோம். எப்படின்னா, எங்கள் பிறப்பாலேயே நாங்கள் எங்களோட உடலை வெறுத்து நாங்கள் வந்து எங்களுடைய அடுத்த உயிரை உருவாக்கக்கூடிய அந்த விஷயத்தை அறுத்தெறிஞ்சிட்டு நாங்கள் வந்து முக்தி நிலையை அடைஞ்சிட்டோம். ஸோ நாங்கள் அந்த நிர்வாண நிலையை அடைஞ்சிட்டோம் பேசிக்லி. ஸோ சயின்ஸ் ரீதியாக மத ரீதியாக பார்க்கும்போது நாங்கள் அதை அடைஞ்சிட்டோம். அதால தான் எங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை வந்தது. ஏன்னா எங்களுக்கு எதுவுமே இல்லை. ஒரு தாய்க்கு நாங்கள் மகன் இல்லை, பெற்றவளுக்கு நாங்கள் உண்மையாக மகன் இல்லை. நாங்கள் வந்து மகளாகவும் அவங்களை பார்க்கறது இல்லை.
நாங்கள் வந்து ஒரு ஒரு உயிரினமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அதே மாதிரி தந்தைக்கும் நாங்கள் மகன் இல்லை, தந்தைக்கு அந்த கடமையை நாங்கள் செய்ய போகிறதில்ல, அதை விட்டு வெளியில் வந்துட்டோம். எங்களை அனுப்பி வைக்கிறதுக்கு எங்களுக்கு வாரிசு இல்லை. இந்த பூமியில் எங்கள் பேரை சொல்கிறதுக்கு எங்களை திருநங்கை உறவை தவிர வேறு யாருமே இல்லாத அளவுக்கு இந்த பூமிக்கு பாரம் இல்லாமல் நாங்கள் போகிறோம். அப்போ அந்த முக்தி நிலையை நாங்கள் இயற்கையாக அடைஞ்சதால் எங்களுக்கு அந்த கடவுள் நம்பிக்கை கடைசி அங்கே தானே போய் சேர போகிறோம்னு சொல்லிட்டு அடுத்த பிறப்பே வேணான்னு போகிற ஒரு பாதையை நோக்கி வந்துட்டோம். அதை நாங்கள் எந்த திருநங்கையும் தயங்குறதும் இல்லை. இப்போ ஒரு சராசரி மனிதர் அவ்வளோ தயங்குவாங்க அந்த வாழ்க்கையை நோக்கி போகிறதுக்கு. நாங்கள் போராடி ஃபைட் பண்ணி எல்லாரும் எதிர்த்து அடுத்த பிறப்பு அறுத்தெறிஞ்சிருக்கோம். அதுதான் என்னன்னா இன்ன வரைக்கும் நிறைய பேரா இருக்கட்டும், இந்த மந்திரவாதிகளா இருக்கட்டும், இல்ல வந்து ஆன்மீகத்துல இருக்கவங்களா இருக்கட்டும், அவங்களோட கேள்வி என்னன்னா இவங்களுக்கு எப்படி வந்து கடவுளோட அனுகிரகங்கள் அதிகமா கிடைச்சது. இந்த ஒரு படத்துல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, நானும் 3 வேளை குளிக்கிறேன், 6 வேளை சாமிக்கு பூஜை பண்றேன், டெய்லி கோயிலே தான் இருக்கு, ஆனா எனக்கு அந்த அனுகிரகம் கிடைக்கலையே, இவங்களுக்கு எப்படி அந்த அனுகிரகம் கிடைக்குது அப்படிங்கிறது எல்லா ஆன்மீக சார்ந்திருந்தே இந்த ஒரு கேள்வி வந்து வருது. என்ன இது அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் எப்படி பாக்குறீங்க நீங்க? ஏன்னா இப்போ ஒரு மதகுருவை எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நிறைய மதகுரு இருக்காங்க, நம்ம பேர் சொல்ல தேவையில்லை, நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே போனால் அவங்க சேர்த்து வச்ச சொத்தை அவங்களோட வாரிசுக்கு தான் போய் சேரும். அவங்க எல்லார்ட்டையுமே ஒரு குழந்தை இருக்கு, ரொம்ப ஃபேமஸான எல்லாருமே ஒரு குழந்தை வச்சிருந்தாங்க, அவங்களுக்கு தான் போகுது. ஆனால் ஒரு திருநங்கை மதகுருவாக இருந்தாலும் சரி, ஒரு திருநங்கை வாழ்ந்துட்டு போனாலுமே அவளோட சிஷிய பிள்ளைகளுக்கு தான் சேலான்னு சொல்லுவோம். அவளோட மகள்களாக தத்தெடுத்தவளுக்கு தான். அவள் மகளாக தத்தெடுத்தது யாரை தத்தெடுத்தா? அவள் வாரிசோ, அவளோட ஜெனட்டிக்கோ, அவள் ஜாதியோ, அவள் மதத்தை சார்ந்தவும் கிடையாது. எங்கெங்கோ வந்து வந்தவளை அரவணைச்சா. அப்போ அதுதான் பிறரை நேசின்னு தானே எல்லா மதமும் சொல்லுது. அப்போ பிறரை உண்மையாக நேசிச்சது அவள் தானே. அப்போ அவள்கிட்ட தானே கடவுள் இருக்கு. என்னையே எடுத்துக்கங்க. எனக்கு வந்து நான் இலங்கையில் பிறந்த எனக்கு ஒரு மலேசிய தாய், ஒரு லண்டனில் வாழ்கிற இன்னொரு ஈழத்து தாய் திருநங்கையாக இருக்கா. அப்புறம் எனக்கு பிள்ளைங்க வந்து ஈழத்தில் பிறந்த பிள்ளைகளும் எனக்கு பிள்ளையா இருக்குது. கோயம்புத்தூரில் பிறந்தவளும் எனக்கு பிள்ளையா இருக்கிறா. மலேசியாவில் பிறந்தவளும் எனக்கு பிள்ளையா இருக்கிறா. அப்போ நாங்கள் பிறரை நேசிக்கிறோம் உண்மையாகவே. ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு நாங்கள் நேசிக்கிறோம். அப்போ எங்கள்கிட்ட தான் அந்த இது இருக்குது. எங்கள்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது, எங்களுக்கு அதுக்கு அந்த கடவுளோட அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த நேசிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ அதே மாதிரி தனுஜா அவர்களுக்கு வந்து இந்த கடவுள் பக்தி இதெல்லாம் வந்து அதிக அளவில் இருக்குன்றப்போ, ஸோ அதில் நடந்த ஏதாவது ஒரு அற்புதங்கள், ஒரு அதிசயம் அந்த மாதிரி ஏதாவது இருக்கு? நான் வாழ்றது ஒரு அற்புதம் தானே. நான் சொன்ன மாதிரி ஒரு அந்த ஹம் என்றது அந்த ஊர் காமாட்சி அம்மன் அங்கே ஜெர்மனில் இருக்கு. அப்போ எனக்கு ஒரு 15 வயசு இருக்கும். அப்போ நான் அந்த குழப்பத்தில் இருக்கும்போது அந்த ஒரு தேர் திருவிழாவில் அப்போ தான் கடைசியாக ஆணாக அந்த கோயிலுக்கு போனது. நான் சொன்னேன், இனிமேல் அந்த உன்னை பார்க்க வரணும்னா சாரியில் தான் வரமாட்டேன்னு சொன்னேன். சொல்லிட்டு வந்து ஒரு 3வது வருஷம் நான் சாரியில் போகிற அளவுக்கு அந்த வாய்ப்பு அமைச்சு கொடுத்தேன் அந்த கடவுள். அதே கோயிலுக்கு நான் இப்போ போகும்போது அந்த கோயிலில் பார்க்கும்போது தனுஜான்னு என்னை எல்லாரும் மக்கள் தேடி வரும்போது அதை விட வேற என்ன அற்புதம் எனக்கு வேணும்? நான் கேட்டதை 10 மடங்கு கொடுத்துட்டா. ஒரு காலத்துல ஒரு சாரி கட்டுறதுக்கு அடி வாங்கின எங்களை இன்னைக்கு தேடி தேடி சாரி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நாங்க வேணாம்னு சொல்ற அளவுக்கு கிஃப்ட் சாரி எங்களுக்கு அவ்வளவு கொடுக்குற அளவுக்கு கடவுள் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கால. சொத்து பணம் எங்களுக்கு வேணாம். இந்த நாங்க கேட்ட பூவு பொட்டு புடவை அது எங்களுக்கு பஞ்சமே இல்லாத அளவுக்கு வரும். எந்த கோயில்ல இருந்து கூட உங்களுக்காக நாங்க சாமி கும்பிட்டோமான்னு அந்த கோயில் குங்குமம் வீடு தேடி வர்ற அளவுக்கு அந்த கடவுள் பண்ணியிருக்கான்னு போது அதுதான் ஆசீர்வாதம். அதான், வேற எதுவுமே வேணாம். ஸோ அந்த கோயிலுக்குள்ள இருக்க அந்த ஒரு உறவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? ஒருத்தவங்க ஒரு டிரான்ஸ்ஜெண்டரா இருக்கட்டும், ஸோ அவங்க அந்த கோயிலுக்குள்ள போறதுக்கான அந்த ஒரு பந்தம்ன்றது எப்படி இருக்கு இப்போ? எங்களுக்கு எப்போவுமே கோவிலில் மரியாதை இருந்தது. அது சமுதாயங்களை மதிக்காத டைம் கூட எங்களுக்கு கோயிலில் மரியாதை எப்போவுமே இருந்தது. அங்கே இருக்கிறவங்க எங்களை எப்போவுமே வந்து ஒரு ஸ்பெஷல் மனிதர்கள் மாதிரி தான் நடத்துவாங்க. இன்னைக்கு பல தமிழகத்து கோயில் கருவறை வரைக்கும் நாங்கள் போயிட்டு வரலாம். எல்லா கோயிலுமே நாங்கள் வந்தாலே எங்களுக்கு தனியாக தான் கதவு திறந்து விட்டு உள்ளே விட்டு சாமி தரிசிக்க விடுவாங்க. சில கோயிலில் தொட்டு கூட நாங்கள் கும்பிடலாம், எதுவுமே தடுக்க மாட்டாங்க. அந்த மரியாதை எங்களுக்கு எப்பவுமே உண்டு. ஸோ கோவிலில் எங்களுக்கு எப்போவுமே அது ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் உண்டு. ஏன்னா அது அந்த காலத்துலேருந்து வந்தது. அந்த காலத்தில் திருநங்கைகளுக்கு இருந்த மரியாதையை இன்னும் கோயில்களில் பேணி பாதுகாத்து கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் என்னன்னா ஒரு சில கோயில்களுக்குள்ள போகக்கூடாதுன்ற ஏதாவது ஒரு இது இருக்கா? ஏன்னா ஒரு சில சினிமாக்கள்ல நம்ம வந்து பார்க்குறோம், இந்த உங்களோட சன்னிதானத்துக்குள்ள நாங்கள் வரக்கூடாதுன்ற மாதிரி அந்த சினிமாவை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எல்லா கோயில்லையுமே கோயில் கருவறை வரைக்கும் விட, எல்லா கோயிலும் சொல்ல மாட்டேன், பெரும்பாலும் திருநங்கைகளை எல்லா கோயில் சன்னிதானம் வரைக்கும் திறந்து விடுவாங்க. இது நான் கண்ணால பார்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து ஒரு சினிமா பார்க்குறோம், அது மூலயமா நிறைய மெசேஜ் வந்து ஒரு கன்வே ஆகுது. ஓ அப்படின்னா இந்த கோயிலுக்குள்ள இவங்க போகக்கூடாதா அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அந்த இடத்துல வருது, விடுவாங்க. அது எல்லாமே வந்து நடக்குது. அதே மாதிரி இந்த மக்களின் பார்வை அப்படிங்கிறது எப்படி இருக்கு உங்களை பொறுத்த வரைக்கும்? ஒருத்தவங்களை கோயில்ல பார்க்கும்போது, ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒருத்தவங்க கோயில்ல பார்க்கும்போது பார்க்குற பார்வையையும், அதே ஒருத்தவங்களை நைட்ல ரோட்ல எங்கேயோ ஒருத்தவங்க வெளியே போகும்போது பார்க்குற பார்வைக்கான அந்த ஒரு மாறுதல், அந்த ஒரு வேறுபாடு எப்படி இருக்கு? நான் அந்த பார்வைன்றதோட உடையோட இதை வச்சுதான் நான் சொல்லுவேன். நம்மளோட ஸ்டேட்டஸ் சிம்பிளை பார்ப்பாங்க அவங்க. நம்ம புடவையிலேயே இருக்கிற திருநங்கைக்கு ஒரு மரியாதை இருக்கும், ஜீன்ஸ் போற ஒரு திருநங்கைக்கு அந்த மரியாதை குறையும். அதுதான் எங்களுக்கு இங்க இருக்கிற பெரிய பிரச்சனையே.
நான் கோயிலுக்கெல்லாம் போகும்போது புடவை கட்டிட்டு போனா ஒரு தனி மரியாதை கொடுப்பாங்க. அதே நான் வந்து ஒரு சுடிதார் எதுவும் போட்டு போனா அது வேற மாதிரி மாறிடும். அது வந்து மக்கள் வந்து அந்த உடையை பார்த்தா நிர்ணயிக்கிறாங்க, இந்த திருநங்கைக்கு இப்படி மரியாதை கொடுக்கணும். அது வந்து மக்கள் கொஞ்சம் மாத்திக்கிட்டா கொஞ்சம் நல்லதுன்னு நினைக்கிறேன். புடவையில் இருக்காங்களோ சுடிதாரில் இருக்காங்களோ பாவாடைதான் இருக்காங்களோ அந்த மரியாதையை நீங்க கொடுங்க. அது உடையை வச்சுதான் மக்கள் நிர்ணயிக்கிறாங்க. ஸோ தனுஜா அவர்கள் கோயிலை தாண்டி வீட்டில் என்ன மாதிரியான வழிபாடு எல்லாம் பண்ணுவாங்க? வீட்டில் அகிலாண்டீஸ்வரி போட்டோ வச்சிருக்கேன், அந்த சாமி கும்பிடுவேன். நான் எப்பவுமே வீட்டில் இப்போ திருவிழாக்குள்ள வந்தால் மட்டும் நான் பொங்கல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தமிழர் சார்ந்த வழிபாடுகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பேன். அதெல்லாம் இருக்கு. வீட்டில் கருமாரி அம்மன் இருக்கா, அப்புறம் நான் மதுரையில் வளர்ந்தபடியாக மதுரை மீனாட்சி அம்மனை கண்டிப்பாக வச்சிருப்பேன் வீட்டில். ஸோ இதெல்லாம் இருக்கு என்கிட்ட. முருகன் வந்து நான் நல்லூர் யாழ்ப்பாணம், ஸோ எங்களுக்கு வந்து பிரதான கடவுள் நல்லூர் முருகன் தான். அப்போ முருகன் கண்டிப்பாக வீட்டில் இருக்காரு. ஸோ உங்களுக்கு பிடித்தமான கடவுள் அப்படின்னா முருகப்பெருமான் தான். ஏன்னா எங்களுடைய பாரம்பரியம் யாழ்ப்பாணத்தில் தமிழ் கடவுள் முருகன். அப்போ முருகனை தான் வச்சு நாங்கள் கும்பிடுவோம். அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி, இப்போ தேர் ஓடுதுல அவங்க தான், மதுரை மீனா தான் எங்களுக்கு முக்கிய பிரதான கடவுள். அப்புறம் எங்களோட மாதா, ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் மாத்தான்னு தான் கூப்பிடுவோம். ஆமாம், ஹிந்தி வார்த்தையாக இருந்தாலும் மாத்தான்னு தான் நாங்கள் சொல்லுவோம். நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் எங்க கூட ஷேர் பண்ணீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி.